எங்கள் கம்பெனிலேருந்து வந்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க. எங்கள் கம்பெனிலேருந்து கபோர்டு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் மாடலர் கிச்சன். உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குங்க சார்? வணக்கம் சார். என் பேர் நிஷாம். இது எங்கள் அண்ணன் மகளுடைய வீடு. ஓகே. எங்கள் மருமகன் தான் இதுக்கு பொறுப்பு. ஓகே. என் மருமகன் சொன்னாப்புல இந்த மாதிரி வந்து நல்ல இது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து நிறைய கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நல்லா இது பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதில் அவர் சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து இங்கே வந்து வேலை செஞ்சு அவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நல்ல அருமையான ஒர்க்கு. என்ன பண்ணாங்கன்னா அவங்க இங்கேயே தங்கியே வந்து அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதிலே இருந்து அதை பண்ணி முடிச்சாங்க. அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து காலைல வந்து ஈவினிங் போவாங்க. இவங்க இங்கேயே தங்கி இருந்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அவங்க பண்ணின ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து ரொம்ப நின்று பார்க்க போகும்போது வந்து நல்ல ஒரு இதாக ரொம்ப ஒரு இதாக பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு, கலர் எல்லாமே நல்லா இருக்கு, மெட்டீரியல் ஈபியூசி மெட்டீரியல் நல்லா இருக்கு. ஆமாம், இப்போ உங்களை வந்து நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி நம்ம ஆளுக்கு நிறைய பண்ணணும் மூலமாக தான் சக்தி டேட்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க மதுரையில். அந்த கம்பெனி மூலமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம மரமும் ஃபாலோ பண்ணி நம்ம மகா ஃபாலோ பண்ணி எல்லாமே எடுத்து நல்லா பண்ணணும். சார் நல்லா இருக்கு, நல்ல ஒர்க்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகான அந்த இது பாலிஷாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. நல்ல அந்த வாரத்துக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு இல்லையா? அப்போ நாங்கள் சப்ளை பண்ண குவாலிட்டி எப்படி இருக்கு?
பார்க்குறது. இந்த குவாலிட்டி வந்து மெட்டீரியலுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். எங்களோட ஒர்க் மேன் பவர் எப்படி நடந்துக்கிறாங்க? இல்லை நல்லா நடந்துட்டாங்க, அவங்க நல்லா நடந்தாங்க. எக்ஸ்ட்ரா நல்லா அவங்க வந்து டைம் எடுத்து எல்லாமே பண்ணாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபினிஷிங் எப்படி இருக்கு? ஃபினிஷிங் இதை விட நல்லா அருமையாக இருக்குது சார். ஓகே, இப்போ வுட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க. யூபிஎஸ்சியில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன உங்களுக்கு தோற்ற எஃபெக்ட் தோணுது? இல்லை வுட்டை விட அவங்க யூபிஎஸ்சிங்கிறது வந்து மெட்டீரியல் வந்து நல்லா அழகாக. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னாங்க எங்கள் கம்பெனியில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய வாட்டர் வாசபிள், தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், பிளேம் ஆகாது, ஃபயர் ஆகாது, கரையாக முடிக்காது, இதெல்லாம் சொன்னாங்களா? அதான் சொன்னாங்க சார். ஓகே, அதை எல்லாரும் சொன்னாங்க. சொல்லிட்டு நம்ம வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நம்ம இதை பண்ணி. ஓகேங்க பாய், உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு இல்லையா? ஓகே, இதனால உங்கள் ரிலேஷன் சர்க்கிளில் உங்கள் மற்றவங்க பார்க்குறவங்க இதை பார்த்து வந்து என்ன சொன்னாங்க? எங்களுக்கு நிறைய ஒர்க் வேணும்னு சொன்னாங்களா? நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்களா? இந்த ஒர்க் நடந்துக்கிட்டு போகும்போதே நம்ம ரிலேஷன்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஓகே, ஏன்னா இது கட்டின வீடு தானே, இது உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகும்போது வந்து இது மாதிரி ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி என்னுடைய அண்ணா மகளுக்குடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிளாஸ்மேட்ஸ். ஓகே, பக்கத்து ஊர்லாம் அவங்கெல்லாம் வந்து இதில் நிறைய ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க, நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து 2 ஊருக்காரங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ செலவாச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். என்னோட ஃபியூச்சரில் வந்து இது ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் நிறைய வரலாம். ஓகே பாய், இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா இதோட செலவு எப்படி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது? மற்ற ஒர்க்கு இது எப்படி இருக்கும்போது கம்மியான ரேட்டு. இப்போ நாங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க கம்பெனியில் வுட்டோட வந்து 1 மடங்கு தான் வருது, வுட்டு 3 மடங்கு வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சொன்னாங்களா? ஆமாம் சார். காஸ்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததா? இல்லை, ஒரு வுட்டை விட வந்து இது செலவு ரொம்ப கம்மி. ஓகே, ஒர்க்கும் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஓகே, டைம் கம்மியான டைமில் முடிச்சு கொடுத்துருன்னு சொன்னாங்க. சொல்லும் போது 2 days தான் அவங்க சொன்னாங்க, 2 days தான் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வச்சு அதை வந்து பண்ணிட்டாங்க சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து கிச்சனை பார்த்தோம், கிச்சனுக்கு பாத்ரூம் பார்த்தோம், கேபின் பார்த்தோம், வார்டு பார்த்தோம், ஃபால் சீலிங் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஹாலில் பண்ணியிருக்கிறோம். 2 பெட்ரூம் பண்ணியிருக்கோம், ஸ்டெப்ஸிங் கீழெலாம் பண்ணியிருக்கோம், வெளியே அவுட் வந்து சூச்சல்லாம் கூட பண்ணியிருக்கோம். இப்போ ஹாலை பார்க்கலாம் வாங்க. ஹால் பெட்ரூம் எப்படி இருக்குது உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்களேன். ஓகே சார், இந்த வாட்டர் வந்து எப்படி சார் இருக்குது? மேலே பார்த்தீங்கன்னா லாக் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்வெர்டர் ஏரியாவுக்கு வந்து அந்த வென்டிலேஷன் எல்லாம் வச்சு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வாட்டர் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் உள்ள செல்ஃப் அந்த மாதிரி டோர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி சார்? ஓகே, பெட்ரூம் பார்க்கலாம் சார். ஓகே சார், இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே லாக் செஞ்சுருக்கோம், கீழே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் பண்ணியிருக்கோம். இது எப்படி சார் இருக்குது? ஓகே சார், இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெளியே எலிவேஷனில் வந்து மிரர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், கீழே ட்ரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ட்ராவெல்லாம் போட்டு இந்த பசங்க மேலாம் அந்த ட்ராவல் வந்து பண்ணிக்கிற மாதிரி உள்ளே வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறம் உள்ள செல்ஃப்லாம் கூட பசங்க வேறு வைக்கிற மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சார். எப்படி சார் இருக்குது? ஓகே, நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் சார். இது வந்து செகண்ட் பெட்ரூம் சார். இதுவும் அதே சேமாக சார் செஞ்சுருக்கு. இதில் பாருங்க மல்டிபர்பஸ் லாக் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பெரிய எலிவேஷனில் வந்து மெதர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து சேஃப்டி லாக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இது எப்படி இருக்குது பாருங்க. ஓகே, மேலே லாக் எப்படி இருக்குது? மேலே லாக் க்ளோஸ் பண்ணி எப்படி இருக்குது? இது வாட்டர் உள்ள சேஃப்லாம் எப்படி இருக்குது? ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ் கீழே பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸ்டெப்ஸ் கீழே வந்து வாஷ் பேஷன் வெளியே க்ளோஸ் எப்படி எல்லாமே ஓகே.
இந்த அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க சார். சார் இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஓகே. ஜெயப்பட்டினம். ராமநாதபுரம் 14 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகே. பிசிஆர் ரோட்ல இருக்கு. ஓகே. இது ரொம்ப ஃபேமஸான ஊர் தான் இது. சரி. நிறைய வந்து நம்ம நவக்கிரகங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும். ராமேஸ்வரம் இதே ரூட்டு தான். ஓகே. நம்ம வந்து இப்போ இங்கே இந்த மாதிரி ஒர்க்கு நீங்கள் பண்ணுற விஷயத்த வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேள்விப்பட்டு அவங்க வந்து யூடியூப் மூலமாக பார்த்துட்டு ஓகே. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. யூடியூப் மட்டும் இல்லை, நிறைய ஆட் விளம்பரம் நிறையலாம் போயிருக்கு, அதை பார்த்தீங்களா நீங்கள்? அதெல்லாம் பார்த்தேன் சார். ஓகே. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நாம இது முடிவு பண்ணுவோம். ஓகே. ஓகே. இல்லை நீங்கள் பயப்பட நாங்கள் இங்கே மட்டுமே ஜெயப்பட்டினம் மட்டும் செய்யலை. இப்போ ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், சாயல்குடி, இங்கே பக்கத்தில் ஒரு சித்தார்கோட்டை, இது கூட நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது ஏதாவது கேள்வி சொன்னாங்களா? சொன்னாங்க சார். சித்தாரோட்டில் நீங்கள் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஒரு அப்லோட் கொடுத்தாங்க, நல்லா இருக்கு. ஓகே. ஓகே.